لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து காத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கே உரித்தார்கள் என்று கூறியவனாகவும் அவனது சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த ஏனைய நல்லவர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் ஆகிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. அன்புள்ளவர்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய இந்த தினத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல சமுதாயங்களை படைச்சிருக்கான். அதிலும் சில சிறப்பான சமுதாயத்தை படைத்திருக்கின்றான், சிறப்பான தலைமுறைகளை படைத்திருக்கின்றான், முன்னுதாரணமான மனிதர்களையும் படைத்திருக்கின்றான். அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார். அதாவது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இது 21ஆம் நூற்றாண்டு. அப்போ இயேசு பிறந்ததற்கு பின் 21 நூற்றாண்டுகள், அதற்கு முன்னால் பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு நூற்றாண்டுகள் இந்த உலகம் இருந்தது என்று தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டை சொல்லுகிறார்கள். ஹைருன் நாசி கர்னி, நூற்றாண்டுகளிலே எந்த நூற்றாண்டு சிறந்தது தெரியுமா? நான் எந்த நூற்றாண்டில் வாழ்கின்றேனோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் எந்த 100 வருடத்திற்குள் வாழ்கிறார்களோ அந்த நூற்றாண்டு தான் மிகச்சிறந்த நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் சிறந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். அந்த 3 நூற்றாண்டுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலாவது நூற்றாண்டு நபி அவர்கள் வாழக்கூடிய அந்த சமுதாயம் என்பது மிகச்சிறந்தவர்கள். அதுக்கடுத்து யார் சிறந்தவங்க? அதற்கு அடுத்த நூற்றாண்டு. அதுக்கடுத்து யார் சிறந்தவங்க? அதற்கு அடுத்த நூற்றாண்டு. இந்த 3 நூற்றாண்டு தான் சிறந்த நூற்றாண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். காரணம், இந்த உலகத்தில் எவ்வளவோ முஸ்லிம்கள் வாழ்ந்து விடலாம், எவ்வளவோ ஈமான்தாரிகள் வாழ்ந்து விடலாம், என்ன தியாகங்களையும் நாம் செய்து விடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த அந்த அர்ப்பணிப்புகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத பல தியாகங்களை அந்த சமுதாயத்தில் செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த நூற்றாண்டு என்று சொல்லி காட்டுகிறார். என்னோடு வாழ்பவர்கள் அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னோடு வாழக்கூடிய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபைன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக்தும் மிஸ்ல உஹதின் தஹபன், நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தையே செலவழித்தால் கூட அவர்கள் செய்த சாதாரண அற்பமான தர்மம் நம்முடைய பார்வையில் அற்பமாக இருக்குமே, ஒரு சாதாரண ஒரு தானியம், ஒரு சாதாரண ஒரு பேச்சமரம், ஒரு சாதாரண ஒரு ஏதாவது ஒரு அற்பமான விஷயமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த தர்மத்திற்கு கூட நாம் உலக மலை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் அது ஈடாகாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் பல தியாகங்களை காண முடிகிறது. அந்த தியாகங்களை எல்லாம் நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான தியாகம். உதாரணமாக, நமக்கு ஒரு இடத்துல மரணம் வருகிறது, இந்த இடத்துக்கு போயிட்டா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஒரு டவுட் இருந்தாலே நம்ம இந்த இடத்துக்கு போக மாட்டோம்.
இந்த இடத்துக்கு போனா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, உங்களுடைய உயிருக்கு ஏதாவது சிரமம் ஏற்படும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை அனுப்புகிறார்கள், ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படைக்கு தளபதியாக 3 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்கிறார்கள். யார்? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். சொல்லுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அதாவது ஸைத் இப்னு ஹாரிஸா தலைமை தாங்கட்டும், அவர் மரணித்து விட்டால், அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமை தாங்கட்டும், அவர் மரணித்து விட்டால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் தலைமை தாங்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாங்கள் ஒரு யூகத்தை சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து இவர் மரணித்து விடுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த இடத்தில் கொல்லப்படுவார் என்பது அர்த்தம். அதற்கு வரலாறு சாட்சி. அப்போ சஹாபாக்களுக்கு கெட்ட தெளிவாக தெரிகிறது, அந்த 3 சஹாபாக்களுக்கும் நம்முடைய உயிர் இந்த போர்க்களத்தில் போக போகிறது என்று கெட்ட தெளிவாக தெரிந்தாலும் கூட மிகவும் மகிழ்ச்சியாக அந்த போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். இந்த போர்க்களத்தில் தான் என்னுடைய உயிர் பிரிய போகிறது, இந்த போர்க்களத்தில் தான் நான் என்னுடைய உயிரை விடப் போகின்றேன், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிய போகின்றேன் என்று தெரிந்தாலும் கூட மிகவும் மகிழ்ச்சியாக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி, அந்த 3 பேரில் ஒரு சஹாபி அழுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற அந்த நபித்தோழர், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஒரு சில சஹாபாக்கள் நினைக்கின்றார்கள், ஒருவேளை இவர் மரணத்தினுடைய பயத்தின் காரணமாக தான் அழுகிறாரோ, கண்டிப்பா இந்த போர்க்களத்துல மௌத்தாவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒருவேளை அதை நினைத்து அழுகிறாரோ என்று அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கப்படுகின்ற நேரத்தில் அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நான் என்னுடைய மரணத்தை நினைத்து அழுகவில்லை, அல்லது என்னுடைய இந்த ஊரை பிரிகின்றேனே, என்னுடைய இந்த குடும்பத்தை பிரிகின்றேனே என்பதை நினைத்து நான் அழுவலை. நான் அழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லுகின்றான், அந்த வசனம் என்னுடைய நினைவுகளுக்கு வந்தது, அதை நினைத்து தான் நான் அழுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அவர் ஓதுகின்றார். வயிம் மின்கும் இல்லா வாரிதுஹா, மனிதர்களில் யாராக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். சொர்க்கமே நீங்கள் சென்றாலும் அந்த நரகத்திற்கு மேல் போடப்பட்ட அந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த கடற்பதை நினைத்து, அந்த பாலத்தை நினைத்து, அந்த நரகத்தை நினைத்து தான் நான் அழுகின்றேனே தவிர அற்புதமான இந்த உலகத்தை நான் பிரிவதை எதை நினைத்தும் நான் அழுகவில்லை, அதை நினைத்து நான் வருத்தப்படக்கூட இல்லை என்று அந்த நேரத்தில் தன்னுடைய உயிர் போகிறது என்று திட்ட தெளிவாக தெரிந்த அந்த நேரத்தில் கூட அதை நினைத்து துளியளவும் அவர் கவலைப்படவில்லை என்று சொன்னால், அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமான், இஸ்லாத்திற்காக அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பு, அவருக்கு இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எந்த அளவிற்கு இருந்தால் அவர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை செய்திருப்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்ற நபித்தோழர், அவருக்கு ஒரு மகன், அதே போல 9 சகோதரிகள். அந்த மகனுக்கு 9 சகோதரிகள், மொத்தமாக அவருக்கு 10 பிள்ளைகள். அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆண், இன்னும் 9 பெண் மக்கள், யாருக்கும் திருமணமாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு 2 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு நாம் படக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், எனக்கு எதனா ஆயிடுமோ, எனக்கு பின்னாடி என்னுடைய பெண் பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த கவலைகள். ஆனால் அவருக்கு எத்தனை பெண் பிள்ளைகள்? கிட்டத்தட்ட 9 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. இப்படிப்பட்ட ஒரு தந்தை உஹதுடைய போர்க்களத்திற்கு செல்கின்றார். நாளைக்கு விடிந்தால் உஹதிற்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் தன்னுடைய ஒரே வாரிசான, ஒரே மகனான அந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு சொல்கின்றார்கள், மகனே, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கின்றேன். நாளைக்கு உஹதுடைய யுத்தம் நடைபெற இருக்கின்றது. அதில் முதலாவது யார் தெரியுமா கொல்லப்படுவார்? நான் தான் கொல்லப்படுவேன். அப்படி என்றால் அவருக்கு விதி தெரியாது, அவருக்கு விதி எப்படி இருக்கும் என்று தெரியாது, மறைவான ஞானம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார்? நான் நாளைக்கு கடுமையாக எதிரிகளுடைய படைக்குள் போக வேண்டும், அந்த நேரத்தில் எதிரிகளால் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ப்ரீ பிளான்டா போறாரு. முன்னாடியே பிளான் போட்டு போறாரு. என்ன பிளான்? நாம பல விஷயங்களுக்கு பிளான் போடுவோம். என்ன பிளான் போடுவோம்? ஒரு டூருக்கு எப்படி போறது, அந்த டூரை நாம எப்படி என்ஜாய் பண்றது, அல்லது ஒரு இடத்துக்கு எப்படி போறது, ஒரு விஷயத்த, ஒரு பிசினஸ் எப்படி பண்றது, இதற்காக நாம் பிளான் போடுவோம். அவர் எதற்கு பிளான் போடுகிறார்?
எதிரிகளுடைய படைக்குள் நான் சென்று என்னுடைய உயிரை விடுவதற்கு, இறைவனுடைய பாதையில் என்னுடைய உயிரை பிறப்பதற்கு என்ன வழி? நான் அதை நாளைக்கு செய்ய இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு என்னுடைய உயிர் பிரிய இருக்கின்றது என்று தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகின்றார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், எனக்கு சொத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. உனக்கு 9 சகோதரிகள் இருக்கின்றார்கள், அவர்களை நீ நல்ல முறையில் பார்த்துக்கொள் என்று அவர் கூறினார். அடுத்த நாள் அவர் உஹதுடைய போர்க்களத்திற்கு சென்றார். அந்த இடத்தில் அவர் கூறிய அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கின்றார். அந்த இடத்திலே அவர் தன்னுடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அந்த இடத்தில் மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசாக கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு தியாகம்! நம்மளால் கற்பனை செய்து பார்த்திட முடியுமா? இந்த இடத்தில் மரணம் வருகிறது, ஒரு ஆபத்து இருக்கு, இந்த வண்டியில ஒரு பிரேக் பிடிக்கல என்றால் கூட நம்முடைய உள்ளம் சில நேரங்களில் பதவும். காரணம், எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா, அதற்கு பின்னால் யார் என்னை பார்த்துக் கொள்வார்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் அந்த சஹாபி தெரிந்தே செல்கின்றார், தெரிந்தே மரணிக்கின்றார். அந்த நேரத்தில் தன்னுடைய மகனிடத்தில் அதை சொல்லிவிட்டு போகின்றார் என்று சொன்னால் அந்த தியாகம் எப்படிப்பட்ட ஒரு தியாகமாக இருக்கும்? ஏதோ கதையோ கற்பனையோ இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்த ஒரு சமுதாயம் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் என்னுடைய சஹாபாக்களுக்கு ஈடாக வர முடியாது. எப்படிப்பட்ட தர்மத்தை செய்துவிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட தியாகத்தை செய்துவிட்டாலும் சரி, இஸ்லாத்திற்காக நீங்கள் என்ன அர்ப்பணிப்புகளை செய்துவிட்டாலும் சரி, சஹாபாக்கள் செய்த ஒரு சாதாரண தர்மத்திற்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்த இது போன்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் படித்து பார்க்கின்ற நேரத்தில், தெரிந்து கொள்கின்ற நேரத்தில், இப்படியும் மனிதர்களால் வாழ முடியுமா என்கின்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸஅத் இப்னு ரபீ என்ற நபித்தோழர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய வாழ்க்கையில் செல்வமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அவர் உஹதுடைய போர்க்களத்திற்கு செல்கின்றார். அந்த நேரத்தில் உஹதுடைய போர் முடிகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு ரபீயை காணவில்லையே, சென்று பார்த்து வாருங்கள் என்று ஒரு சஹாபியை அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் பல ஜனாசாக்கள் இருக்கின்றன, பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உஹதுடைய போர்க்களத்தில் அந்த சஹாபி ஸஅத் இப்னு ரபீ என்ற அந்த நபித்தோழரை தேடி செல்கின்றார். அவர் அந்த ஸஅத் இப்னு ரபீயை சந்திக்கின்றார். சந்தித்த நேரத்தில் அந்த ஸஅத் இப்னு ரபீயுடைய உடலில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள். அந்த ஸஅத் இப்னு ரபீ என்ற அந்த நபித்தோழர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். அவருக்கு வாயால் பேசக்கூட முடியவில்லை, ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை பேசுகின்றார். அவருடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்றது. உடம்பில் 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் இருக்கின்றது. ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி ஸஅத் இப்னு ரபீ என்ற அந்த சஹாபி பேசுகின்றார். நாம இருந்தால் என்ன பேசுவோம்? என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, நல்லா பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர், நல்ல முறையில் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துங்க என்றுதான் நம்முடைய வார்த்தை இருக்கும். ஆனால் அவர் பேசிய அந்த கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் நடக்கவிட்டால், அவரை பாதுகாப்பதற்கு நீங்கள் தவறிவிட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பிடியிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்று அவருடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். ஆனால் கடைசி வார்த்தையாக சொல்லுகின்றார், உங்களுடைய கண்ணினுடைய இமை இருக்கும் அளவிற்கு கூட நீங்கள் போராட வேண்டும். உங்களிடத்தில் எதுவுமே இல்லை, வெறும் கண்ணினுடைய இமை மட்டும் தான் இருக்கிறது என்று சொன்னார். அதை வைத்தாவது நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர, அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்தை நீங்கள் வர வைப்பீர்கள் என்று சொன்னார். இறைவனுடைய பிடியிலிருந்து ஒரு நாளும் உங்களால் தப்பிக்க முடியாது என்று அந்த நேரத்தில் அந்த மற்ற சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு அந்த இடத்தில் அவர்கள் உயிரை தியாகம் செய்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில், படித்து பார்க்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு படிப்பினைகள், ஒவ்வொரு தியாகங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து செல்வதை பார்க்கின்றோம். ஹராம் இப்னு மில்ஹான் என்ற ஒரு நபித்தோழர், மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், சிறப்பிற்குரிய ஒரு நபித்தோழர், அதிகமாக தஅவா செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர். ஒரு முறை காபிர்கள், எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் நல்ல ஒரு வேஷம் போட்டு வராங்க. என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பகுதியில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கு தாயிகள் கிடையாது, ஆட்கள் கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களை நன்றாக படித்த, மார்க்கத்தை அறிந்த, நல்ல முறையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய குறிப்பிட்ட சஹாபாக்களையும்
குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்களையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள். எத்தனை பேர்? 70 சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய பணிக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த 70 பேரையும் எப்படியாவது கூட்டிக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தில் எதிரிகள் இருக்கின்றார்கள். அதே போல அந்த 70 பேரையும் கூட்டி செல்கின்றார்கள். அந்த 70 பேரில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் இந்த ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபித்தோழர். அவரை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். கூட்டிக் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட சாராத்தை விட்டுட்டு இவர்களுக்கு நீங்க தாவா செய்யுங்க, மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்யுங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர் ஆர்வமாக மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் என்ன பண்றாரு? அல்ல எனக்கு மிகப்பெரிய கூலியை தரணும், எப்படியாவது இவங்களுக்கு இதாயத்து கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவரால் இயன்ற அளவிற்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய முதுகுக்கு பின்னால் இருந்து ஒரு ஈட்டியால் குத்துகிறார். ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய முதுகுக்கு பின்னால் குத்துகின்றார்கள். அந்த ஈட்டி அவருடைய நெஞ்சுக்கு முன்னால் வெளியே வந்துவிடுகிறது. முதுகுக்கு பின்னால் குத்தப்பட்ட ஈட்டி அது அவருடைய நெஞ்சை துளைத்துக் கொண்டு முன்னாள் வழியாக வெளியே வந்து விடுகிறது. அதை அவர் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவருக்கு தான் கொல்லப்படுவோம் என்றும் தெரியாது, தன்னை அடிக்க வராங்க என்று கூட தெரியாது. அப்படி தாவா செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் திடீரென்று ஒரு குத்து அவரை குத்துகிறார்கள். அவருடைய முன்பகுதியை, அதாவது நெஞ்சினுடைய முன்பகுதியை துளைத்துக் கொண்டு அந்த அம்பு வருவதை அவர் அப்பதான் காண்கிறார். என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நம்முடைய வாயிலிருந்து அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? ஐயோ அம்மா என்று கத்துவோம், அல்லது ஏதாவது நம்முடைய குடும்பத்தை நினைத்து கூச்சல் போடுவோம், அல்லது எனக்கு இப்படி ஆயிடுச்சு எப்படியாவது காப்பாற்றுங்க, இது போன்ற வார்த்தைகளை சொல்லுவோம். அவருக்கு எதிர்பாராத விதமாக அந்த குத்தப்படுகின்றது. ரத்த வெள்ளத்தில் அவருடைய நெஞ்சு பகுதி நனைந்து கொண்டிருக்கின்றது. அவர் உடனே செய்த செயல் என்ன தெரியுமா? அந்த ரத்தத்தை தன்னுடைய கையால் எடுக்கின்றார். அப்படியே ரத்தம் வடிகிறது. அந்த ரத்தத்தை தன்னுடைய கையால் எடுத்து அதை அப்படியே தன்னுடைய தலையில் பூசிக்கொள்கின்றார். பூசிக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார், காபா, இந்த காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அவர் மறைக்கின்றார். எதிர்பாராமல் குத்தப்பட்ட ஒரு குத்து. அந்த நேரத்திலிருந்து அவருடைய வாயிலிருந்து அந்த முதல் வார்த்தை என்ன? காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்பதை எதிர்பார்த்த ஒரு மனிதராக, எந்த நிலையிலும் நான் மரணிக்கலாம், எப்போ மரணித்தாலும் இறைவனுடைய ஞாபகத்தோடு நான் மரணிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார். அதனால்தான் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன், யா அல்லாஹ் நபி அவர்களுக்கு என்னுடைய இந்த செய்தியை நீ எத்தி வைத்து விடு என்று சொல்லுகின்றார். சொல்ல நேரத்தில் அவருடைய உயிர் பெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. நம்மால் அதன் பக்கம் கூட நெருங்க முடியாத அளவிற்கான தியாகங்களை செய்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதிகம் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றான். அஸ்ஸாபிகூன் முஹாஜிரூன், அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்கள் முந்தியவர்கள், நன்மையால் முந்தியவர்கள், அவர்களை போன்ற மனிதர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யார் என்னுடைய நபித்தோழர்களை நேசிக்கின்றார்களோ அவர் என்னை நேசிக்கின்றார், யார் நபித்தோழர்களை வெறுக்கின்றாரோ அவர் என்னை வெறுக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்கள் அதற்காக அர்ப்பணித்தது. இஸ்லாம் தான் என்னுடைய முதல் கடமை, அதற்கு பின்னால் தான் எல்லாம். என்னுடைய குடும்பமாக இருந்தாலும், என்னுடைய சொத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு பிறகுதான் என்று அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் வைத்திருந்த அந்த எண்ணம் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சிறப்பித்து சொல்லக்கூடிய மனிதர்களாக ஆக்கியது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகிறார்கள். நாமும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் 2 கண்கள் தான் இருந்தன, 2 காதுகள் தான் இருந்தன, ஒரே ஒரு இதயம் தான் இருந்தது. ஆனால் அந்த இதயம் செயல்பட்ட விதம் வேறு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திய முறை வேறு, தங்களுடைய பொருளாதாரங்களை பயன்படுத்திய முறை வேறு, தங்களுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் கொண்ட விதம் நமக்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில்
நம்மால் எண்ண முடியாத அளவிற்கு தியாகங்கள் இருக்கின்றது. அதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ பேர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்கின்றோம். தேவையற்ற மனிதர்கள், சினிமா நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்கின்றோம். நமக்கு ஒரு 10 சஹாபாக்களுடைய வரலாறுகள் அல்ல, 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் கூட நமக்கு தெரியாத மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நமக்காக தியாகம் செய்த மனிதர்கள், எப்படியாவது இஸ்லாத்தை எதிர்வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையில் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மனிதர்களை மறந்துவிட்டு ஏதேதோ மனிதர்களை எந்த தியாகமும் செய்யாத, இஸ்லாத்திற்காக எந்த அர்ப்பணிப்புகளையும் செய்யாத, சில நேரங்களில் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மனிதர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதையெல்லாம் படித்துக் கொள்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எவர்களை பற்றி நாம் தெரிய வேண்டுமோ, எவர்களுடைய தியாகங்களை நாம் புரிய வேண்டுமோ, அதனை மறந்து சாதாரண சினிமா நடிகர்களுக்காகவும் மற்ற மனிதர்களுக்காகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னார். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலையும் இல்லாத மனிதர்களாகத்தான் நாம் இருப்போம். உனக்காக தியாகம் செய்த அந்த மனிதன் இருக்கின்றான் என்று ஒரு சஹாபி சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவருடைய பெயர் கூட தெரியாத சமுதாயமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதிலை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற வரலாறுகளை அதிகம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுவதாக சொல்லப்பட்டாலும் கூட அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு மற்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்காக யார் அர்ப்பணிப்புகளை செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலையில் செய்திருக்கிறார்கள், எதற்காக செய்தார்கள், காசுக்காக செய்தார்களா, பணத்திற்காக செய்தார்களா, புகழுக்காக செய்தார்களா, அல்லது இஸ்லாத்திற்காக செய்தார்களா என்பதை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தெரிகின்ற நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நமக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வேண்டி மாற்ற வேண்டும் என்று கூறியவராக முதலாவது الحمد لله هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவது முறையே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான தியாகங்கள் இருந்தாலும் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தியாகங்களை நாம் பார்த்தோம். இன்னும் ஏராளமான தியாகங்கள் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறையை நாம் படிக்கின்ற நேரத்தில் அது நம்முடைய கற்பனை கெட்டாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தினர், இளைய தலைமுறையினர், அவர்கள் நிறைய உலக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், நிறைய தலைவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். உலக வரலாறுகள், உலக போர் ஏற்பட்டதற்கான காரணங்கள், இதையெல்லாம் படித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பெற்றோர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை ஒரு காலத்தில் சஹாபாக்களுடைய சாம்ராஜ்யம் கட்டியாண்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி என்று இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியை, உலகத்தினுடைய கிழக்கு தொடக்கம் மேற்கு வரை கட்டியாண்ட ஒரு சமுதாயம் வெறுமனே அவர்கள் தியாகங்களோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, வரலாற்றிலும் அவர்கள் இடம் பிடித்தார்கள். உலகத்தினுடைய தலைவிதியை மாற்றி அமைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரியவில்லை. எந்த சஹாபி எவ்வளவு வருடம் ஆண்டார், இஸ்லாத்தினுடைய ஆட்சி எவ்வளவு காலம் இருந்தது, இந்த வரலாறுகளை எல்லாம் இந்த சஹாபாக்கள் முழு வரலாறும் தெரியாவிட்டாலும் கூட பரவாயில்லை, குலஃபாவுர் ராஷிதீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய அந்த ஆட்சி முறைமை எப்படி இருந்தது, எந்தெந்த பகுதிகளை ஆண்டார்கள், இதை கூட நாம் தெரியாத மனிதர்களாக இருக்கின்றோம். இன்னும் அவர்களுடைய பெயர்களை கூட யார், எப்படிப்பட்டவர், எந்த சஹாபி என்பதை எல்லாம் புரியாதவர்களாக, சஹாபாக்கள் என்றால் ஒரு நல்ல ஒரு கூட்டம்,
சஹாபாக்கள் என்றால் ஒரு நல்ல ஒரு சமுதாயம். அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி விரல்விட்டு சொல்லக்கூடிய பெயர்களை தான் நாம் சொல்லுகின்றோமே தவிர நமக்கு தேவையற்ற மனிதர்களுடைய பெயர்களையும் வரலாறுகளையும் நாம் மனதில் செய்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் பிறந்த ஆண்டுகள், மரணித்த ஆண்டுகள், அவர்கள் வாழ்க்கையில் என்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள், இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். தவறு கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய முன்மாதிரிகள் யார், அபூபக்கர் என்றால் யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியாட்டார், அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொண்டார், இந்த உலகத்தினுடைய வரலாற்றை எந்த வகையில் மாற்றி அமைத்தார், இப்படி மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் எக்ஸ் என்ற மனிதர் கூறுவார், எந்த ஒரு சமுதாயத்திற்கு வரலாறு தெரியவில்லையோ அவர்களால் வரலாறுகளை படைக்க முடியாது. வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் வரலாறு தெரிய வேண்டும். ஆனால் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகமானவர்களுக்கு அடிப்படை வரலாறுகளை கூட நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். வரலாறு படைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு வரலாற்று வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைக்கின்றோம் இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய சமுதாயம் தலைநிமிர்ந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும், உலக மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கண்ணியத்தோடும் இஸ்லாமிய மக்கள் அதிகாரத்தோடும் கண்ணியத்தோடும் சிறப்பு மிக்கவும் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நமக்கு இல்லை. இதற்கு முன்னால் எப்படி இஸ்லாம் வாழ்ந்தது, இஸ்லாம் எப்படி இந்த உலகத்தை கட்டியாண்டது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி ஆட்சியை செய்தார்கள், அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கான தியாகங்களை செய்தார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வியல் முறைகளை அமைத்துக் கொண்டார்கள், ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் எடுத்த முடிவு எப்படி இருந்தது, இந்த பிரச்சனையா அல்லது அந்த பிரச்சனையா, அவர்கள் அதை எப்படி கையாண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகின்றார், இதுவெல்லாம் எந்த ஒரு அடிப்படை அறிவும் கூட நம்மிடத்தில் இல்லாமல் குறைந்து கொண்டே போவதை காணப்படுகிறது. நிறைய விஷயங்களுக்கு நாம் நேரம் ஒதுக்குகின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளுக்கோ அல்லது இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ நேரம் ஒதுக்காத ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு கேட்க மாட்டானா, உனக்கு நான் நேரத்தை கொடுத்தேனே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். 60 வயதில் ஒரு அடைத்த ஒரு மனிதர் சொல்லக்கூடிய காரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. காரணம், அவருக்கு நேரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தியும் அவர் உணர்வு பெறவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் என்றால் யார், சஹாபாக்களினுடைய வரைவிலக்கணம் என்ன, அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் ஏழைகளா பணக்காரர்களா அல்லது வறுமையை தேர்ந்தெடுத்தவர்களா, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் தான் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி என்பது இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்தார்கள், மனிதர்களுக்கு முன்மாதிரிகளாக வாழ்ந்தார்களே. அவர்களை பற்றி படிக்கவும் அவர்களை பற்றி தெரியவும் அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் போல் இல்லாவிட்டாலும் சஹாபாக்களை போல் வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக இரண்டாவது நிகழ்ச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.